Good afternoon to one all present here. Today, I am Janan from 8th standard. Now I am going to tell a short story about Virat Kohli in Tamil. ஒரு ஆக்ரோஷமான சிங்கத்தை கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ள இறக்கிவிட்டு என்ன பண்ணுங்க, அது எல்லாரையும் வேட்டையாடி ஒரு ராஜாகத்தே நடக்கும். அதே மாதிரி தாங்க இவரும். கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ள பேட் எடுத்துட்டு போனா ஆப்போனன்ட் டீம் எல்லாம் பயந்துருவாங்க. இவர் பேட்டிங்ல மட்டும் பவர்ஃபுல் இல்லைங்க, ஃபீல்டிங்லயும் பவர்ஃபுல் தான். இவர் ஃபீல்டிங்ல எல்லா பேட்ஸ்மேனும் பயம் கொடுத்துவாரு. ஆமாங்க, பயத்துக்கே பயக்காரரோட கதையை தான் இப்ப பார்க்க போறோம். விராட் கோலி த கிங். 1988ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி பிரேம் கோலிக்கும் சரோஜ் கோலிக்கும் பிறந்தவர் தான் விராட் கோலி. இவர் நியூ டெல்லியில் பிறந்தார். இவருக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா. அண்ணனின் பெயர் விகாஸ் கோலி, அக்காவின் பெயர் பாவனா கோலி. தனது அப்பாவிடம் கேட்டார், அப்பா எனக்கு பவுலிங் போடுங்கப்பா, நான் பேட்டிங் ஆடுறேன் அந்த மாதிரி கேட்டாரு. அவரோட அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, என் பையனுக்கு கிரிக்கெட் மேல ரொம்ப ஆசை இருக்குன்னு. கொஞ்ச நாள் கழிச்சு விராட் கோலி அவரோட ஃப்ரெண்ட்ஸு கூட ஸ்ட்ரீட்ல விளையாடும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது ஜாலிக்காக விளையாடினாங்க. ஆனா விராட் கோலி மட்டும் ப்ரொஃபஷனலா கிரிக்கெட் ஆடினாரு. அது அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பார்த்து பிரேம் கோலி கிட்ட அதாவது விராட் கோலியின் தந்தை கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உன் பையன் ரொம்ப கிரிக்கெட் நல்லா விளையாடுறான், அவன் அகாடமில சேர்த்து விடுங்க, இவன் கிரிக்கெட் விளையானா நாட்டுக்கு நேர்மை பேரை சேர்த்து கொடுப்பான் அந்த மாதிரி சொன்னாங்க. பிரேம் கோலியும் சந்தோஷப்பட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு விராட் கோலி அகாடமிக்கும் சேர்த்து விட்டாரு. விராட் கோலி அகாடமிக்கு போய் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்கினாரு. அக்கமா நிறைய லீக் மேட்சும் ஆடினாரு. அதுக்கப்புறமா இந்தியாக்காக அண்டர்-19 வேர்ல்டு கப்புக்காக செலக்ட் பண்ணாங்க இவரை. அதுக்கு முன்னாடி இவர் ரஞ்சி டிராஃபிக்கும் ஆடினாரு டெல்லிக்காக. டெல்லிக்கும் கர்நாடகாவுக்கும் மேட்ச் ஆடும்போது கர்நாடகா டீம் மொதல் 2 நாள்ல 447 ரன் அடிச்சாங்க. 3வது நாள் டெல்லி ஆடும்போது 155 ரன்னுக்கே 5 விக்கெட் போயிடுச்சு. விராட் கோலி மட்டும் நின்று 40 ரன் அடிச்சு நாட் அவுட்டா இருந்தாரு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போகும்போது அவருக்கு தெரியாது இன்னைக்குதான் நம்ம வாழ்க்கையோட திருப்பி போற சம்பவம் நடக்குதுன்னு. அவரோட அப்பா பிரேம் கோலி விடிய காலில ஹார்ட் அட்டாக்கால இறந்துட்டாரு. அவரோட டீம்மேட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவருக்கு ஒரு சப்ஸ்டியூட்டும் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா இவர் சொன்னவரு, நான் விளையாடுறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி விளையாடுறதுக்கு போனாங்க. அவரோட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சொன்னாங்க, ஒரு சைக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவர் விளையாடுறதுக்கு போய் அவரோட டீமையும் ஜெயிக்க வச்சாரு. அதுக்கப்புறமா அண்டர்-19 வேர்ல்டு கப் விளையாடி கேப்டனா விளையாடி ஜெயிச்சு இந்தியாக்காக வேர்ல்டு கப்பையும் வாங்கி கொடுத்தாரு. இந்திய மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது வரைக்கும் ஆஸ்திரேலியா கிட்டே பார்த்த ஆக்ரோஷத்தை இன்னைக்கு இந்தியன் பிளேயர் விராட் கோலி கிட்ட பார்த்தது. அதுக்கப்புறம் 2011 வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விளையாடி சதம் அடிச்சு சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா கிடைச்சாரு விராட் கோலி. அந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் சச்சின் டெண்டுல்கர் கிட்ட எல்லாம் கேட்டாங்க, உங்களோட ரெக்கார்டை யாரு உடைக்கிறதுக்கு வருவாங்க? சச்சின் டெண்டுல்கர் சொன்னாரு, விராட் கோலி. அதுக்கப்புறம் விராட் கோலி இந்தியாக்காக நிறைய மேட்ச் ஆடி நிறைய சதம் அடிச்சு சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்ட் கிரியேட்டர்னா விராட் கோலி ரெக்கார்ட் பிரேக்கர். தேங்க்யூ.